கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, நீங்க ஆலயத்துக்கு போறப்பவெல்லாம் முழு சமாதானத்தோடு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். போயிட்டு வர்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க, நமக்கு என்னங்க? நாம ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் இடத்துல நம்முடைய வேண்டுதலை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கலாம். திருச்சபையில எது நடந்தா நமக்கு என்ன அப்படிங்கிற வார்த்தைய திருச்சபைக்கு போகிற 100ல 97 பேர் அதை சொல்லுவாங்க. ஏன்னா மீதி இருக்கிற 3 பேரு அந்த ஆலயத்தைய சீர்குலைய செய்வாங்க. அந்த 3 பேரை தட்டி கேட்கக்கூடிய நிலை அந்த 97 பேருக்கு இருக்காது. அவனை நல்லவன் செஞ்சு தேர்ந்தெடுத்து அங்க உட்கார வச்சிருப்பாங்க. அங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பண்ற அட்டூழியமும் அக்கிரமமும் எல்லை கடந்து போயிருக்கும். அப்ப ஒவ்வொருவரும் தன்னைத்தானே என்ன பண்ணிக்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வருத்தத்துல பேசுவாங்க, தன்னைத்தானே நொந்துக்குவாங்க. நான் போய் இவனை தேர்வு பண்ண பாருங்க, இவனுக்கு நான் சப்போர்ட் பண்ண பாருங்க அப்படிங்கிற ஒரு நிலை இன்றைக்கு ஆலயங்களில அதிகமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறைய காணிக்கை பணங்களை எடுத்து துஷ்பிரயோகம் பண்றது, அதை கேட்கிறவங்களை மிரட்டுறது, இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கு ஆலயத்துல. ஏன் தெரியுமா? அப்படிதான் நடக்கும். அதுக்காக ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. ஏசாயா 59:15 வசனம், சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். இன்னைக்கு ஆண்டவரே ஆலயங்களை பார்த்து வேதனை அடைகிறார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் தெரியல? சத்தியம் அங்க இல்லை, சத்தியத்தை போதிக்கிறவன் இல்லை, அங்க தற்பெருமை தான் இருக்கு, சுயநலம் தான் இருக்கு, பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு. எப்படியாவது ஏழைகள் சம்பாரிச்சு இங்க திருச்சபையில கடவுளுக்காக கொடுக்கணும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறவங்க இருக்கிறத எல்லாவற்றையும் இவங்க என்ன பண்ணணும்? அபகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலமான ஒரு விஷயம்தான் இன்றைக்கு திருச்சபைகள்ல இருக்கு. அப்படி இல்லாம இந்த திருச்சபை நல்ல வழியில நடக்கணும் அப்படின்னா அவங்க எல்லாம் மனம் திரும்பக்கூடிய ஒரு முக்கியத்துவம் அங்க இருக்கு. நீங்க வெளியூர் போறப்ப பேருந்து நிலையத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆளு கொஞ்சம் கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பார், கையில ஒரு உடுக்க வச்சிருப்பாரு, முன்னால ஒரு கீரியை கட்டி வச்சிருப்பாரு, அந்த பக்கம் ஒரு கூடையில ஒரு பாம்பு இருக்கு. இந்த ரெண்டையும் சண்டை விடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன பண்ணுவார் தெரியுங்களா? கூட்டத்தை கூட்டிட்டு, இந்த கூட்டத்துக்குள்ள நான் இந்த இங்க நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னால யாராவது வெளியே போனீங்கன்னா ரத்தம் கக்கி செத்துருவீங்கம்மா. எல்லாரும் பயந்து போய் அங்க நிப்பாங்க. அப்புறம் பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுங்கம்மா, எடுத்து போடுவாங்க. ஏன் தெரியுமா? பயம். அது ஒண்ணும் ஆக போறது இல்லை, இது நம்மளால நமக்கு ஒண்ணும் நடக்க போறது இல்லைங்கிற அந்த ஒரு எண்ணம் யாருக்கு வர்றதில்லை. அவன் பேசுற பேச்சு, அவன் செய்யற செயலு பார்த்தா திடீர்னு ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுவான். அவங்களுடைய ஆளா இருப்பான் அவன், ஆனா புதுசா வர்றவங்களுக்கு தெரியாது. மயக்கம் போட்டு விழுந்த உடனே எல்லாரும் பாக்கெட் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. அப்புறம் எல்லாம் கண்ணை மூடுங்கன்னாக்கா கண்ணை மூடி எல்லாம் நிப்பாங்க, இவன் எந்திரிச்சு போயிடுவான். அந்த மோடி மஸ்தான் வேலைதான் இன்றைக்கு திருச்சபைகளிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன? உடைதான் மாற்றம், மற்றபடி சத்தியம் இங்கில்ல, பொய் தான் இருக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்காக பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட இன்றைக்கு பணத்தை தான் முதன்மைப்படுத்தி திருச்சபைகளிலும் சரி ஊழியங்களிலும் சரி பணம் பணம் பணம்னு மக்கள் இடத்துல பணத்தை தான் பிடுங்குறாங்க. சரி, இதெல்லாம் வேண்டாம், இது பொல்லாப்பான காரியமா இருக்குது, இந்த பொல்லாத விஷயத்துக்கு நாம தலைப்படக்கூடாதுன்னு சொல்லி அதை விட்டு விலகி போறான்னு வச்சுங்க, அவனை குற்றவாளி ஆக்கிடுவான், அவங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிடுவான்.
இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது திருச்சபைகளில. அன்பானவர்களே, அதனாலதான் அங்க திருச்சபைகளில இருக்கக்கூடிய ஆண்டவர் என்னைக்கு இவங்க மனம் திரும்புவாங்க அப்படிங்கிற அந்த வேதனையோட இருக்கிறார். அழகா எழுதுறாரு பாருங்க, சத்தியம் தள்ளுபடி ஆயிடுச்சு. அங்க சத்தியம் இல்லை, சத்தியத்தை கொண்டு வெளியே நிறுத்திட்டாங்க, அது வீதியில போட்டாங்க, சத்தியம் அங்க கிடையாது. அதத்தான் சொல்றாரு 14வது வசனம் சொல்றாரு பாருங்க, நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேரமாட்டாமல் போகுது. சத்தியத்தை தூக்கி வீதியில போட்டாங்க, திருச்சபைக்குள்ள இல்ல. ஐயோ, இங்க போனா நமக்கு சத்தியம் சொல்லுவாங்க, இங்க போனா சத்தியம் நமக்கு கிடைக்கும், இங்க போனா உண்மை எது, உழைப்பு எது, நன்மை எது, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நமக்கு நல்லது ஒரு அறிவுரையை சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த சத்தியம் வீதியில கிடக்குது, திருச்சபைக்குள்ள இல்ல. நியாயம் பின்னிட்டு அகன்றது, அநியாயம் தான் அங்க நடக்குது. நியாயத்தை செய்யறவன் ஒருத்தன் கூட இல்ல. நீங்க செய்யறது தப்பா இருக்குதுங்க, அது அநியாயமா இருக்குதுங்கன்னா, அப்படியா, அது எங்களுக்கு தெரியும், நீ வெளியே போன்னு சொல்லி உங்களோட சர்ச் மெம்பர்ஷிப் எடுத்துருவாங்க. சத்தியம் வீதியில கிடக்குது, மனித நேயம் அங்க இல்ல, யதார்த்தம் அங்க கிடையாது, எல்லாம் பொய்யும் புரட்டும் வஞ்சகமா இருக்கு, யதார்த்தமா பேசக்கூடியவங்க இல்ல. அன்பானவர்களே, இன்றைக்கு திருச்சபைகள் இப்படி இருக்குது, நாம என்ன பண்றது சொல்லுங்க? இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க உங்களை பத்திரமா பாத்துக்குங்க, நீங்க உங்களை பத்திரமா பாத்துக்குங்க, எந்த சூழ்நிலையில நீங்க இடறி போயிடாதீங்க, எந்த சூழ்நிலையில நீங்க தப்பானவர்களாயிராதீங்க அப்படின்னு நம்மை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க அப்படின்னு விடாம, நீங்க ஆண்டவரோட சமூகத்துல யாரெல்லாம் இப்படி தப்பு பண்றாங்களோ அவங்க பேரையெல்லாம் சொல்லி அவங்க மனம் திரும்பணும், அவங்க உங்களுடைய பார்வைக்கு வரணும்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு இந்த நல்ல திருச்சபையை கொடுங்க, இது அருமையான திருச்சபை, இந்த திருச்சபையில இவ்வளவு அக்கிரமமும் அட்டூழியமும் பிரச்சனைகளும் விபச்சாரமும் நடத்துறாங்க, அவங்களை அகற்றுங்கன்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல நம்ம கேட்கிறப்போ அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துவார். நாமும் அவர்களோடு சேர்ந்துட்டோம்னு வைங்களேன், நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய். அன்பானவர்களே, சத்தியத்தை தேடி ஆலயத்துக்கு போனா அங்க சத்தியம் இல்லை, சத்தியம் வீதியில கிடந்துச்சு. இன்னைக்கு நிறைய ஆலயங்கள் அப்படிதான் இருக்கு, ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு, ரொம்ப சங்கடத்துக்குரிய காரியமா இருக்கு. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதுக்கு எப்படி ஆண்டவருடைய கையில நம்ம ஒப்படைக்கிறது அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில கர்த்தரோட சமூகத்துல உட்கார்ந்து, திருச்சபையில உட்கார்ந்து கண்ணீரோட ஜெபிக்கணும். திருச்சபைக்காக, இந்த திருச்சபையை காப்பாத்தி கொடுங்க, இந்த திருச்சபை பாரம்பரியமிக்க திருச்சபை, இதுல புதுசு புதுசா வந்திருக்கிறவங்க தப்பான காரியத்தை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்துல நாம ஜெபிக்கிறப்போ நிச்சயமாகவே முடிவு உண்டு. கர்த்தர் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். உங்க ஊர் திருச்சபையில அப்படி இருந்தா நீங்க அதை செய்யுங்க. எங்க ஊர் திருச்சபைகளில் அப்படி இருக்கிறப்போ நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். காலையில் நேரம் ஆலயத்துக்குள்ள போவேன், இந்த ஆலயத்துல இப்படி நடக்குது ஆண்டவரே, நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்துல ஒப்படைச்சிட்டு நான் என்னுடைய வேண்டுதல்களை பண்ணிட்டு வந்துடுவேன். அதற்கான தீர்வு ஒவ்வொன்னா அவரு காண்பிச்சுட்டே இருக்க. இது நான் மட்டும் செய்யல, என்ன மாதிரி நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அநேகருடைய இருதயத்துல என்ன ஒரு வேண்டுதல்கள், ஆலயத்துக்கு நன்மை பயக்கும்படியாக, திருச்சபைகளை முன்னேற்றத்திற்காக அநேகருடைய இருதயம் எதை சொல்லி வேண்டுகிறதோ அதை கர்த்தர் நிறைவேற்றுகிறவரா இருக்கு. வீதியில கிடக்கிற சத்தியத்தை ஆலயத்துக்குள்ள கொண்டு வரணும், வெளியே போயிருக்கிற யதார்த்தத்தை எப்படியாவது உள்ள கொண்டு வரணும், தூரமா போயிருக்கிற அநீதியுள்ள மக்களை விரட்டிட்டு அந்த இடத்தை கொண்டு வரணும். இதையெல்லாம் யார் செய்வாங்கன்னா, நீங்களும் நானும் கர்த்தரோட சமூகத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்கிறப்ப இது தானா நடக்கும். நமக்கு என்ன, யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க, நாம போறோமா, காணிக்கையை போடுறோமா, ஜெபம் பண்றோமா, வந்தமான்னு இருந்தோம்னா நாமும் நல்லா இருக்க முடியாது, திருச்சபையும் நல்லா இருக்காது, ஆண்டவரும் நம்மளை கைவிட்டுருவார். அன்பானவர்களே, தயவு செஞ்சு வீதியில கிடக்கிற சத்தியத்தை திருச்சபைக்குள்ள கொண்டு வாங்க. தூரமா இருக்கிற நீதிய
நீங்க ஆலயத்துக்குள்ள கொண்டு வாங்க. பின்னிட்டு போயிருக்கிற நியாயத்தை, அநியாயத்தை துரட்டிட்டு அந்த நியாயத்தை திருச்சபைக்குள்ள கொண்டு வாங்க. இப்படி எல்லாம் கொண்டு வரணும்னா நீங்களும் நானும் சரியா இருக்கணும். நாம அநியாயத்துக்கு துணை போகக்கூடாது, அநீதிக்கு துணை நிற்க கூடாது. மனித நேயத்தை யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ அவங்க பக்கத்திலேயே நாம நிக்க கூடாது. சத்தியத்தை திருச்சபைகளுக்குள்ள உரத்த சத்தமா சொல்லணும். நிச்சயமாகவே வெற்றி நமக்கு கிடைக்கும். ஆண்டவரோட பிள்ளையா கர்த்தரோட சமூகத்துல நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபைகளிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த காரியத்தை நாங்கள் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். சத்தியம் வெளியிலே இடறி கிடக்கிறது ஆண்டவரே. நீதி தூரமாய் இருக்கிறது. மனித நேயம் எடுத்தெறியப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அநீதியும் அக்கிரமமும் அநியாயமும் ஆண்டவரே, பொய்யான சத்தியங்களும் சுயநலமும் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. அதை யாரெல்லாம் செய்கிறார்களோ, எப்படிப்பட்டவர்கள் அதை செய்கிறார்களோ அவர்களை அதமாக்கி, அவர்களை அந்த இடத்திலிருந்து விரட்டி, பரிசுத்த ஆவியானவர்களுடைய பொறுப்பில் அதை கொடுத்து, எப்பொழுதும் திருச்சபை பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்க வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த நிலையை கர்த்தர் உருவாக்கித்தார். பொல்லாத மனிதர்கள் இயேசுவின் நாமத்தில் அதமாக்கப்பட, அக்கிரமத்தை செய்கிற அக்கிரமக்காரர்கள் இயேசுவின் நாமத்தினால் அதமாக்கப்பட, சத்தியத்தை வீதியிலே தூக்கி எறிகிற அந்த அசுத்தவான்கள் இயேசுவின் நாமத்தினால் அதமாக்கப்பட, ஆண்டவரே, பொல்லாதவைகளை விட்டு விலகுகிற நல்ல மனிதர்களை பழிவாங்குகிற அந்த பிசாசின் பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே அதமாக்கப்பட, திருச்சபைகளை பரிசுத்தமாக்கும் கழுவும் நாங்கள் உம்முடைய சமூகத்துல வேண்டுதல் வைக்கிறோம். நீரே இறங்கி நியாயம் செய்ய வேண்டுமாய் செபி. கிருபையும் உம்முடைய நியாயமும் என்றென்றைக்கும் திருச்சபையில் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென்.